திரு ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயன். திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், பெரிய திருமடல் பிரபந்தத்தே, என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. ஆண்டு அளக்கிறார். நாம் தினமும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்றதுக்கு படி அளக்க வேண்டாமா? பெருமாள் தான் படி அளக்கிறார். ஆண்டு நம்மை அரசனாக இருந்த ஆண்டு அளக்கும், நமக்கு அன்னத்தை படியளந்து கொடுக்கும் ஐயன். நிஜமாவே இது பேரோட மட்டுமில்லை, அவர் மரக்கால் படியோட தான் அங்கே எழுந்தருளியே இருக்கிறார். தன்னுடைய தலைக்கு கீழே ஒரு படி வச்சுருக்கார். படி வச்சுன்றது ஆச்சரியம் இல்லை, கொடுத்தாலும் கணக்கு போட்டு கொடுக்கணும் இல்லையோ. எத்தனை பக்தர்கள் வந்து கேட்டாலும் கணக்கில்லாத கொடுத்துடலாமா? அதனால இடது கையில் ஓலச்சுவடி எழுத்தாணியோட சேனிச்சிருக்கார் அவர். படியளக்கும் பெருமானாய் ஆண்டு அளக்கும் ஐயன். அதைத்தான் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடியிருக்கார்.